அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ராஜாஜி பிறந்த நாள், பிரதமர் மோடி அவர்கள் மரியாதை. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 மாடர்ன் ஹிஸ்டரியில மாடர்ன் ஹிஸ்டரி இந்தியன் நேஷனல் லீடர்ஸ்ல வந்து ராஜாஜி அவர்களுடைய அந்த தலைப்பின் கீழே வந்து கவர் ஆகும். ஸோ நாட்டின் கடைசி கவர்னர் ஜெனரலா வந்து யார் இருந்திருப்பாள் அப்படின்னா ராஜாஜி அவர்கள் தான் இருந்திருப்பாரு. ஸோ இவருடைய பிறந்த நாள் தான் டிசம்பர் 10ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது. அதற்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து மரியாதை வந்து செலுத்தி இருக்காங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷினுடைய மவுண்ட்பட்டன் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் 2 டொமினியனாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்தியாவினுடைய அந்த கவர்னர் ஜெனரலாக 1950ஆம் ஆண்டு வரை ராஜாஜி அவர்கள் தான் இருந்திருப்பாரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறந்த அரசியல்வாதி, எழுத்தாளர். 1954 பார்த்தீங்க அப்படின்னா 1954 இருந்து தான் அந்த பாரத ரத்னா விருதானது வழங்கப்பட்டிருக்கும். முதலாக ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இன் தி கண்ட்ரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு 3 பேருக்கு வந்து வழங்கப்படும். ஸோ முதலாக 1954ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி அவர்களுக்கு, அதே மாதிரி நம் நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும், சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இயற்பியல் ப்ரொஃபஸர் சர் சி.வி. ராமன் அவர்களுக்கும் 1954ஆம் ஆண்டு வந்து வழங்கப்பட்டிருக்கும். அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜாஜி அவர்கள். ஸோ இவர் வந்து கேபினெட் அமைச்சரா வந்து இருந்திருப்பாரு. ஸோ 1946ஆம் ஆண்டு அந்த பவர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்படின்னு பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸை இந்தியாவிலேருந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஆர்ட்ஸ் இதனுடைய அமைச்சரா ராஜாஜி அவர்கள் தான் இருந்திருப்பாரு 1946ஆம் ஆண்டு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம், காந்தி அவர்கள் 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தை வந்து தொடங்கி இருப்பாங்க. இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து அந்த உப்பு சத்தியாகிரகத்தை வந்து முன்னிட்டு வழிநடத்தியவர் தான் இந்த ராஜாஜி அவர்கள். ஸோ இவர் வந்து திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடந்து சென்று அந்த கடல்ல இருந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த கடல்ல இருந்து உப்பை எடுத்து அவர்களுடைய அந்த சட்டத்தை வந்து பிரிட்டிஷனுடைய அந்த சட்டத்தை வந்து மீறி இருப்பார்.